போட்டுங்க. யாரு நீ? என்ன தெரியலீங்களாண்ணா? தெரியலையே. எந்திரி, திரும்ப. நல்லா பாத்துக்குங்க. தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஞாபகத்துக்கு வரும். தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாருங்கிறியா? அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். உன்னையுமே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபாய் கடன் கேட்கற. தெரிஞ்சவன் அவங்ககிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அதான் தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. போடா. என்னடா தெரியாது நீங்களே என்ன போடாங்கிறீங்க? பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதே. இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போடா. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் எப்படிதான் பொழப்பு நடத்துறது? அவனே அந்த பையன் எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பன்னாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன். போய் மெக்கானிக் அனுப்புறேன், டிவியை கொடுத்து அனுப்பு. கையோட இருந்து வாங்கிட்டு வர்றேன். அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லேன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படித்தான். வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போடா. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக் அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. போடா. வா, வந்துட்டான். ஏமாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஜெய் ஆஞ்சநேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க, டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சொன்னாரு. அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வரேன். ஏனுங்க, ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. பாத்து பாத்து எடுத்துட்டு போங்க. சரிங்க, போயிடணுங்க. நாராயணா, என்ன டிவி தூக்கிட்டு போற? 500 ரூபாய்க்கு சலிசா கிடைச்சது, வாங்கிட்டேன். மெக்கானிக் கிட்ட காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடையில் இல்ல. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல, போறாம உங்களுக்கு. வணக்கண்ணா. நீயா? நான் தாங்க டிவி வித்தேன். ஆமாங்க, உங்க புண்ணியம் தானுங்க. அப்படியா? ஆமாங்க, வரட்டுங்களா? வரலங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். மாப்பிள, 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 மாப்பிள. என்ன நான் பார்க்கும்போது காணோம்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பார்க்கற நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிளையும் நானும் படம் பார்க்கணும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரை சொன்ன உடனே சுத்தமா படம் இல்லைன்ட்டா. அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரலங்கிறான். ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. அப்பா, என்ன நீ இன்னைக்கு ஷோ இல்லன்னு போய் சொல்ற? நீயும் மாமனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டு போகணும்னு என்ன இருக்கா? சுத்தமா இல்ல. யோ சொல்லையா, எங்கேயோ போற மாறாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்ல உன் பொண்ணு சத்தம் போடுறா. என்ன நடந்துச்சு சொல்லு. உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொன்னா? அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னான். என்னன்னு? ஷோ இருக்குதாமா இன்னைக்கு, இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு மேல ஷோ இல்லன்னு என்ன அனுப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷோவை போட்டானுங்க. இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. மாப்பிள, அன்னைக்கு நான் போகும்போது கூட ஷோ இல்லன்ட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா, நீங்க நம்ம 2 பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல மச்சான். டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது, ஆளை யாரையும் காணோம். ஆளு இங்க இருக்கிறேன், உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறீங்க. யார் அது? புதுசா இருக்கீங்க? வெளியூருங்க,
கடைசி பஸ் விட்டோம். இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம்தான். ஆமா, டிக்கெட் கிடைக்குமா? முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்துமாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். தர்மபுத்திர மாமா மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கலந்த படம். ஐயோ, சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டு இருந்தா எப்படி? ஆமா, நீ எப்ப பேசினாலும் ஏன் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற? ஐயோ, அந்த முத்துமாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்துமாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனேதான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். டிக்கெட் வாங்கிட்டு போறப்ப எவ்வளவு? 100 ரூபாய் கூட. 100 ரூபாவா? கடைசி டிக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. வச்சுக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 2 பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும். முத்துமாணிக்கம் வந்தான்னா உடனே சிக்னல் கொடுக்கணும். நீ தான் வாட்ட சாட்டமா இருக்க, நீங்க நில்லு. டேய் நீ வாடா. ஏன்? இவன் ரொம்ப விவரமானவன் என்ன விட. இவன் இங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்றா. நானும் வருவேன். கொன்னுடுவேன். இங்கே நில்லு. டோக்கனை கொடுத்துட்டு சாராயத்தை வாங்கயா. கொண்டா கொண்டா டோக்கனை கொண்டா. டோக்கனை கொடுக்காம சாராயத்தை கேக்குற? டோக்கனை குடியா? இந்த குடி குடி அடி. சாராய பிளைட்டு. அப்பா டோக்கனை கொடுத்து சாராயத்தை வாங்கிக்கங்க. அண்ணா அண்ணா என்ன பிளைட்? பிளைட்னா ஏறினா தானே, இறங்குனா இறங்கவே. ஆஹா, நான் இறக்கி காட்டுட்டுமா? சரி. ஏன் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் கூட்டமா நிக்கிறீங்க? மாப்பிள்ளைய பஞ்சாயத்து கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேங்கிறாரு. நாங்களும் அவர் வராம போக மாட்டோம் நிக்கோம். ஏமா மாப்பிள்ளைய நான் வர சொன்னேன்னு வர சொல்லு. வாங்க மாப்பிள்ள. என்ன என்ன இவங்களுக்காக சிபாரிசு பண்ண வந்திருக்கீங்களா? சிபாரிசு எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவர் உட்கார வேண்டிய பஞ்சாயத்துல உங்களை தவிர வேற யாரும் உட்கார கூடாது. ஆனா நீங்களே பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னா எப்படி? இந்த பாருங்க, அடிதடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டானுங்க. அதுக்காக தான் போலீஸ் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டிருக்கேன். இப்ப மட்டும் நான் போலீஸா இருந்திருந்தா அந்த சாராயம் காய்ச்சல் அடி அடின்னு அடிச்சு 2 வருஷம் அதை உள்ள தள்ளியிருப்பேன். பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்து கூட்டி என்ன பண்ண போறீங்க? தப்பு செஞ்சவன நிக்க வச்சு ஒரு வாரம் ஊருக்குள்ள வரக்கூடாது, இல்லன்னா 50 ரூபாய் ஃபைனை போட்டு அவனை அனுப்பிச்சிடுவீங்க. அவன் இல்லன்னா ஊரே அழிஞ்சிருமா என்ன? மறு வாரமே வந்து சாராயம் காய்ச்சல் அந்த பையன், அந்த மாதிரி பாயில எல்லாம் உதைக்கணும். கேட்டீங்கல்ல? இத்தனை நாளா சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு. சினிமா கொட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சலான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க, 4 பேர் கண்ணு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம் 10 வயசு கூட இல்ல, படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும். கட்டின பொண்டாட்டிய மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க. அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார்றேன். ஏன் இப்படி பண்ண? வேலை வெட்டி இல்ல. பொய் சொல்லாது. 10 லிட்டர் பால் கறக்கிற பசு மாடும் கண்ணுக்குட்டியும் என் மாமா உனக்கு கொடுத்தாரு. அதையும் வித்துட்டு சாராயத்தை காய்ச்சிருக்கேன். நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல. இந்த ஊர் பொம்பளைங்களாம் சேர்ந்து அவனை மன்னிச்சீங்கன்னா நான் அந்த பையல விட்டுறேன். இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டேன், மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. உன்னை மாதிரி ஒரு புள்ளை பெற்றிருந்தானே காலத்துல வச்சு கொண்டு ஓட்டிருப்பேன். இனிமேல் இந்த தொழில் செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க.
குடிச்சாதான் உயிர் வர முடியுங்கிறதுக்கு இது ஒண்ணும் தாய்ப்பால் இல்ல. இந்த ஊர் ஆம்பளைல இந்த அளவுக்கு கெடுத்த இவனுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற அந்த தண்டனைய அவ வாழ்நாள் பூராவும் மறக்கவே கூடாது. இவனால பாதிக்கப்பட்டது நீங்க, பாதிக்கப்பட போறதும் நீங்க. தண்டனை நீங்களே கொடுங்க. அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. அண்ணே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அந்த முத்துமணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களாண்ணே? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் வாழ்ந்துருவான் பாத்துறேன். நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இதே ஊர்ல பெரிய சாராய ஃபேக்டரி கட்டி எவ என் மூஞ்சியில காரி துப்ப நாளுகளோ அவளுக்கு எல்லாத்தையும் ஃபேக்டரியில வேலைக்கு வரவழைச்சு அந்த முத்துமாணிக்கத்தை பழிக்கு பழி வாங்கல. என் பேரு மாரிமுத்து அல்ல. நில்லடி, வழிவிடு. இல்ல எங்க போற? என் மாமனை பாக்க போன வழிவிடு. மாமனை பாக்குற இன்னைக்கு என்ன புதுசா முக்கியமான விஷயம்? என்ன விஷயம் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு. அப்ப வர்ற தையிலேயே கழுத்துல தாலி ஏறிடும். தையா? இது ஆடி, தைக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆத்தாடி, அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா. அக்கா, தானத்துக்கு ரொம்ப ஸ்பீடு. ஏண்டி தானா, கல்யாணம்னு ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ ஐயா, வெக்கப்படாம சொல்லல. அக்கா தான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். சரி. அடியே, நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க. என்ன அது? என்னவா? நீயும் டெக்னிக்கலா? நெல்லுங்க விளையுங்க. இந்த மாராத்தா கூட சேர்ந்து 4 பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கு. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சான். மாமனார் பண்ற லொல்ல பாரியே. ஏன்டா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்கார்ந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுதா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரண்டு. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோன்னு செய்யற அனுபவ பாரு. ஐயோ, நான் வரமாட்டேன். வாமா, வாடி, வெக்கப்படாம வா. கூடி மாமன் தானே, பரவாயில்ல வா. இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் மாட்டேன். என்னது? காபி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி கொடு. ஏமா, நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க, நல்ல விதமா பழகிட்டு இருக்கீங்க. இப்ப நல்ல பேச்சு பேசுறேன்னு என்னாச்சு? அதெல்லாம் வேற. இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. கிறுக்கு பிடிச்சிருச்சா? டேஜன் 22 ரூபாய் போட்டு வாங்குறது உடைச்சிடாத. அந்த காபி இப்படி வை, தட்டி விட்டுருவா. கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. பாருமா, பாரு.
பாருடினா ரெண்டு பொண்ணு குறைச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லாமலே போயிட்டானே. என்னங்க நீங்க பாட்டுல விசிறு வெளியே வந்துட்டீங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்களா? விடுங்க. அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? சரி அவங்க கிட்ட போய் வேற மாப்பிள்ளை பார்த்து சொல்ல வாங்க. பொண்ணு வந்திருக்கிறா, நீ பாத்துருக்கிற, அவ என்னமோ சொல்லி இருக்கிறா. இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. துண்டுதா இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளுக்கு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவ கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டா. ஐயோ என்ன இப்பதான்ப்பா நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் கொடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. உண்டா கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன போட்டெல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள்ள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளார ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா அம்மா ஐயோ அம்மா ஐயோ. நீ தானே அந்த டிவி எடுத்து போனவன்? ஆமாமா. என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா என்ன மன்னிச்சான்னு சொல்லுங்கம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா. சரி, ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க, அதை எங்கடா திருடுனேன்னு சொல்லி ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா. இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்ல வேலை பேர் எடுக்கணும்மா. அந்த வாழைத்தார் கொஞ்சம் கொடுக்குறீங்களாம்மா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா. அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா. அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு. ஆமாங்கக்கா, அந்த பை தானுங்கக்கா. இதுதான் வச்சுக்கோ, இரு வரேன். அமைக்கிற வேண்டியதான். என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது? நீ தானே தின்ன? ஆமாங்கக்கா. சரி, இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேனுங்கக்கா. போயிட்டு வரணுங்கக்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கக்கா. ஐயா வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்கக்கா. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்கக்கா. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கக்கா, போயிட்டு வரணுங்கக்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டிருப்பேன். உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன ஐயோ, என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட டிவிய கொடுத்தானா, மாமா அவனை அடி அடின்னு அடிச்சாராம். பாவம்பா. அவன் பாவமா? அப்புறம் வந்தான், ஒரு வாழைப்பழத்தார் கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான், கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்து அனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோட வா. வந்து சேர்ந்துதாப்பா?
எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கி. நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில் அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அம்மனே, ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும் ஒரு பதனமா நடக்கணும். இல்லன்னா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களாண்ணா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லைங்கண்ணா, திருந்திட்டுனுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காய்ச்சி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேட்கல, மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு. ஏப்பா, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன். மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியை நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும் தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழி மாதிரி நின்னுட்டு. இந்த பார், இந்த கத்திய இப்படி அமுக்கலாம் கீழே போகும், இப்படி அமுக்கலாம் மேல வரும். புரிஞ்சுதா? கை பத்திரம். பட்டுமா? ஏடா பணத்தை. இந்த கத்திக்கு நான் பயந்துடா நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்லு அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கொடு. வரேன்க்கா.